தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகான மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இது ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். 3வது வசனம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் தன்னுடைய அனுபவத்தை, ஊழியத்தை, தான் வாழுகிற வாழ்க்கையை இங்கே சொல்லி கொண்டு வருகிறார். என்ன? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய சமாதானத்தை பெற்று அங்கே அவர் வைத்திருக்கிறதான அந்த தேவ மகிமையை அடைவோம் என்கிறதான ஒரு மேன்மை பாராட்டலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பவுல் என்ன சொல்லுகிறாரு? உபத்திரவம், அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும். உபத்திரவத்துக்குள்ளே போகிறது நல்லது, ஏனென்றால் அது பொறுமையையும் பரீட்சையும் கொண்டு வரும். அந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து, உபத்திரவங்கள் எங்களை ஒரு பரீட்சைக்குள்ளாக, ஒரு சோதனைக்குள்ளாக எங்களை நடத்தி, அந்த பரீட்சை சோதனைகள் மூலமாக எங்களுக்கு அது நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து, அப்ப பவுல் உபத்திரவங்களுக்குள்ள போகிற போதெல்லாம் அந்த உபத்திரவங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்து அதிலே அவரை தேற்றி அவருக்கு இன்னும் தெய்வத்துல ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது, கொடுக்கிறது. ஒரு உபத்திரவத்துக்குள்ள, ஒரு துன்பத்துக்குள்ள, ஒரு பாடுகளுக்குள்ள நாங்க போகாட்டி தேவன் அவங்களை இவ்வளவு காலம் எப்படி நடத்தினார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, அந்த உபத்திரவம், துன்பங்கள், பாடுகள், பரீட்சைக்குள்ளே போகும்போது தேவன் எங்களை எப்படி நடத்துகிறார் அதன் மத்தியிலே என்பதை காண முடியும். அவருடைய கிரியைகளை காண முடியும். அங்கே பவுல் எல்லாம் ஜெயில இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். அங்கே பவுல், நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க, அங்க நீங்க கொல்லப்பட்டீங்க என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது, அந்த இல்ல, நான் மரித்தாலும் தேவனுக்காக நான் மரிக்க ஆயத்தம் என்று அவர் வலிக்கிடும் போது அங்கே தேவன் அவரோடு இடைப்படுகிறார், பேசுகிறார். அப்ப இந்த உபத்திரவங்கள், துன்பங்கள், இந்த பாடுகள் இதற்குள்ளே போகும்போது தேவனுடைய கிருபையை இன்னும் காண முடியும். அவர்களோடு பேசுகிற, உணர்த்துகிற, ஏவுகிறதை காண முடியும். அவர் அதற்கு மத்தியில எங்களை எப்படி நடத்துகிறார், அற்புதமாய், அதிசயமாய், அவருடைய கரமங்களோடு எப்படி இருக்கிறது. உபத்திரவம், துன்பங்கள், பாடுகள் வரும்போது அநேகமாக எங்களோடு இருக்கிறவங்க முதலாவது போயிடுவாங்க, நாங்க நம்பினவங்க போயிடுவாங்க. யோபுட வாழ்க்கையில நடக்கிறதை பார்க்கிறோம். சொந்த மனைவியே தூஷித்து செத்து போமன்னு சொல்றான். அப்ப உபத்திரவம், பாடுகள், இதுகள் வரும்போது முதலாவது எங்களோட வாழ்க்கையில நடக்கிற, நாங்க நம்பி இருந்தவங்க, எங்களோடு இருக்கிறவங்க எங்களை விட்டு போயிடுவாங்க. ஆனாலும் தேவனோடு தொடர்ந்து அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கும் போது தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை எங்களை நடத்துவதை, எங்களை அதில இருந்து கொண்டு வருவதை, தூக்கி செல்லுவதை, அதிலே எங்களை தப்புவிப்பதை, எங்களுக்கு அதுக்குரிய பலம் தருவதை நாங்க பார்க்க முடியும். இது உபத்திரவம். அதான் அது இன்னும் விசுவாசத்தை கொண்டு வரும் என்று, இன்னும் நம்பிக்கையை கொண்டு வரும் என்று பவுல் சொல்றதுக்கு காரணம் தான். அதுக்குள்ள போகும்போதுதான் என் ஆண்டவர் என்னோடு எப்படியாக, மனுஷர், நான் நம்பினவங்க, நான் நம்பின காரியங்கள் இல்லாத போதிலும் இந்த உபத்திரவத்துல என் தெய்வம் என்னோடு எப்படி இருந்து என்னை நடத்துகிறார், நடத்தினார். அவருடைய கரம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை, அதிகாரம்
எப்படியாக என்னை அதிலிருந்து தப்புவித்தது, நடத்தினது, ஆண்டவர் அதிலும் என்னை கைவிடாது என்னை காத்து என்னை நடத்தினார் என்பதை அந்த அதன் உள்ளாக போகும்போது தான் காண முடியும். அதெல்லாம் பவுல் சொல்றார். அது இன்னும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை உண்டு பண்ணும். ஆகவே உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், கண்ணீர், கவலை கட்டு சோர்ந்து போகாதீங்க. அதன் மத்தியில உங்களை அழைத்த தெய்வம், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், அங்கே பரலோகத்திலிருந்து மனிதனாய் பூமிக்கு வந்த அந்த தெய்வம், அந்த தெய்வத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அவர் போதுமானவர். அவரை நம்புங்க. எந்த சூழ்நிலையை விட்டுறாதீங்க. கூடவே இருங்க. அப்ப அவருடைய வல்லமை, மகிமையை, கிருபையை, நடத்துதலை காண முடியும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார்.